காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுலயும் 6 வருஷம் 8 வருஷம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம ரெகுலராக சால்வ் பண்ண மெத்தட்ல இது வந்து சால்வ் பண்ண முடியாது. பட் பை யூசிங் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சம்ம சொல்றேன். ஸோ டிவைட் ரூபி 2602 ரூபாய். இப்போ உங்கள்கிட்ட 2602 ரூபாய் இருக்கு. அதை 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஸோ தட் ஒரு 6 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு, அதாவது 6 வருஷத்துல 4%க்கு ஏக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் 8 வருஷத்துல சேம் 4%க்கு பிக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்து ஃபர்ஸ்ட் எனக்கு தோன்றது 6 வருஷத்துல ஏ கிடைக்கிற அமௌண்ட்டும் 8 வருஷத்துல பி கிடைக்கிற அமௌண்ட்டும் சேம் அப்படின்னா ஏக்கு அதிகமான அமௌண்ட் கொடுத்துருக்கணும். அப்பந்தான் 6 வருஷத்துலயே அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா வட்டிக்கு வட்டி தானே. அப்போ பிக்கு வந்து கம்மியான அமௌண்ட் கொடுத்தாலே 2 வருஷத்துல அது டேலி ஆயிரும். ஸோ அதை பொறுத்து அதிகம் கம்மி அதை பார்க்கணும். எல்லாமே அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது 2602 ரூபாய் கூட்டினா அப்படி வரணும். இது பாருங்க 2552 ரூபாய் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. அடுத்து ஆப்ஷன் சியுமே தப்பு தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா இது 1302 1300 ரூபாய் பெரிய லெவல்ல சேஞ்ச் இருக்காது. பட் 6 வருஷம் 2 வருஷம் சொல்லும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது கண்டிப்பா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டுல ஒன்று ஆன்சர். ஆக்சுவலா பெர்ஃபெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து ஒரு 100 கிட்ட தான் வருது. அப்போ 2 வருஷத்துக்கு சேஞ்ச் இவ்வளவு தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல டிஃபரன்ஸ் வந்து 350 கிட்ட வருது, 300 கிட்ட தாண்டிடுச்சு. அப்போ அது சேஞ்ச் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரி, இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க? ஒரு வேற மாதிரி மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதை என்னன்னு சொல்றேன். 4% சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் 4/100 தட் இஸ் 1/25. ஸோ டோட்டலா 26 பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஏக்கு தான் அதிகமான அமௌண்ட் கிடைக்கணுங்கிறதுனால ஏக்கு வந்து 26 ஃபுல் பார்ட்டும் இவருக்கு 25 பார்ட்னு சொல்றாங்க. தென் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து 6 வருஷம் இங்க 8 வருஷம் டிஃபரன்ஸ் 2 வருஷங்கிறதுனால இங்க பவர்ல நம்ம 2 போடுறோம். ஸோ 26 ஸ்கொயர் நீங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ டைரக்டா நீங்க போட்டுருவீங்க. 676 போட்டுருவீங்க. அடுத்து இதுல வந்து 625 போட்டுருவீங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதான் டோட்டல் அமௌண்ட். ஓகே, இதான் டோட்டல் அமௌண்ட். இதை கூட்டும்போது யூ வில் கெட் 1301. பட் இந்த 1301 தான் என்னது 2602. அப்போ ஒரு யூனிட் அப்படிங்கிறது 2 ரூபாயா கிடைக்கும். ஸோ அப்போ இதில் டபுள் பண்ணிக்கலாம். இதை இன்ட்டு 2 போட்டாலே போதும். ஸோ மேலே பெருக்கும்போது உங்களுக்கு 1352 கிடைக்கும். 625 இன்ட்டு 2 போடும்போது 1250 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் பெரிய லெவலில் கேட்கப்படலை. பட் இந்த கொஸ்டின் பிவைக்யூ தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஓகே.